ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்னி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தருகிறேன். இந்த 2024 ஆண்டு 8வது மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யூராயின நிருபம் 24வது வசனம். வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை வலுவாதபடி காக்கிற தேவன். மகிமையான அவருடைய சன்னிதானத்தில் நம்மை மகிழ்ச்சியோடு மாத்திரமல்ல மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவர். அவர்கள் உங்களை அவர் தமது சன்னிதானத்தில் நிறுத்த மிகுந்த மகிழ்ச்சியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாக அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் மனைவி துக்கத்தோடு இருப்பதை, எந்த நேரமும் மனைவி துக்கத்தோடு வேதனையோடு இருப்பதை எந்த ஒரு சகோதரனும் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அவள் ஒரு சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது நிமித்தமாக. இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சாதாரண மனுஷனை தமக்கென்று நியமிக்கப்பட்ட மனைவி துக்கத்தோடு வேதனையோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவளை சகலவிதமான நன்மைகளினாலும் அவளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி அவளோடு வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறானே, அந்த அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபையாகிய நம்மை, அவருடைய ஆலயமாகிய நம்மை வலுவாதபடி அவர் காக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, நீ எவ்வளவு தூரம் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்தடைய வேண்டுமே, ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்க. நாங்கள் எப்பொழுதும் மாசத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் எங்களை மாசத்தவர்களாக குற்றமற்றவர்களாக எங்களை நிறுத்துங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசிரமாக இருப்பதாக இந்த புதிய மாதத்தினுடைய தேவைகள் எல்லாத்தையும் கிட்ட சந்திங்க. இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். இந்த புதிய ஆண்டு ஆசிரமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.